அனைவருக்கும் வணக்கம். ஜோகராசா துசாதன், தலைவர், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம். இனம் அளிக்கப்பட்ட வரலாற்றில் இந்த மே 18 என்று சொல்லப்படுவது மிகவும் முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுகின்றது. அதனை அடிப்படையாக கொண்டு இந்த வாரம் அனைத்து இடங்களிலும் அனைத்து பகுதிகளிலும் எங்களுடைய அழிவுகளை வெளிப்படுத்துவதாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்று சொல்லப்படுகின்ற ஒரு வளமை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்று சொல்லப்படுவது உண்மையிலேயே இறுதி கால பகுதியில் மக்கள் உணவில்லாமல் ஒரு இந்த கஞ்சியினை அடிப்படையாக கொண்டே உயிர் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியிலே ஒவ்வொரு இறந்த உயிர்களினுடைய இரத்தச் சுவை கலந்திருக்கின்றது. அதே போன்று இந்த ஒவ்வொருவருடைய கண்ணீரினுடைய அர்த்தம் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியிலே இருக்கின்றது. இவ்வாறு இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியினைத்தான் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமும் ஏனைய அமைப்புகளும் அனைத்து பிரதேசங்களிலும் இதனை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் சமூகமானது முதல் நாள் யாழ்ப்பாணத்திலும், அடுத்து கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா போன்ற அனைத்து பிரதேசங்களிலும் வந்து இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை நாங்கள் வழங்கி இருந்தோம். அதே போன்று தொடர்ந்து பல்கலைக்கழக வளாகத்தில் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே போன்று இந்த மே 18 அடிப்படையாக கொண்டு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் வந்து நாங்கள் நினைவாயுதம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கண்காட்சியினை தொடர்ந்து நிகழ்த்த திட்டமிட்டு இருக்கின்றோம். அதே போன்றுதான் வந்து இந்த மே 18 அடிப்படையாக கொண்டு கந்தக பூமி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கவிதை வெளியீடுகளை சேகரித்து அதன் ஊடாக இந்த ஏனைய சமுதாயத்திற்கு எங்களுடைய வழிகளை வெளிப்படுத்துவதற்குரிய சீர்திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த முள்ளிவாய்க்கால் வாரத்தினுடைய இறுதி நாள் முள்ளிவாய்க்கால் முற்றத்திற்கு சென்று அங்கு நினைவஞ்சலி செலுத்தி மீள பல்கலைக்கழக வளாகத்திற்கு வந்து பின்னர் ஒரு 2:30 மணி அளவில் எங்களுடைய பல்கலைக்கழக நினைவு தூவியில் நாங்கள் எங்களுடைய நினைவஞ்சலியை செலுத்த இருக்கின்றோம். எனவே ஏனைய சமூக அமைப்புகள், சமூகத்தினர் அனைவரும் இந்த பல்கலைக்கழக வளாகத்திற்கு வந்து அந்த நேரத்தில் தங்களுடைய நினைவஞ்சலியை செலுத்தலாம் என்பதனை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வெளிப்படுத்தியிருக்கின்றது. வணக்கம். கண்ணதா சுடரோன், பொருளாளர், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மாணவர் ஒன்றியம். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் இந்த மே 18 தமிழின அழிப்பு வாரத்தினை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை இங்கே குறிப்பிட விரும்புகின்றோம். முதற்கட்டமாக அனைத்து இடங்களிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டு எமது இனவழிப்பின் நடந்தபோது நிகழ்ந்த விடயங்களை மக்களிடம் பரப்புகின்ற விடயங்கள் எங்களால் மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நினைவாயுதம் கண்காட்சி எங்களால் ஒழுங்கமைக்கப்பட்டு மே 16 தொடக்கம் 17, 18 ஆகிய நாட்களில் பல்கலைக்கழக வளாகத்தில் இடம்பெற உள்ளது. இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதற்கு முக்கிய காரணமாக அமைந்திருப்பது எமது வரலாற்றினை எமது இளந்தலைமுறைகளுக்கு கடத்துவதற்காகவும் இன்றைய திசை தட்டி போயிருக்கும் எங்களது சமுதாயத்தை வழிநடத்தும் வகையிலே எங்களுக்கு நடந்த துயரங்கள் நாம் எதற்காக போராடினோம் என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்துகின்ற நோக்கமாகவும் இது அமைந்திருக்கும். இந்த ஆவணப்படுத்தல் கண்காட்சி வெறுமனே கண்காட்சியாக மட்டுமல்லாது ஒரு வரலாற்று பெட்டகமாக மாணவர்களால் ஆக்கப்பட்டு இங்கே சமர்ப்பிக்கப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து கந்தகப் பூமி உயிர் வலியின் மொழி என்ற தொனிப்பொருளிலே இங்கே கவிதை போட்டி எங்களது மாணவர் ஒன்றியத்தினால் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. நாடளாவிய ரீதியில் அனைத்து பாடசாலைகளிலிருந்தும் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் இருந்து மாணவர்களிடம் எங்களுக்கு ஆக்கங்கள் கிடைக்கப்பெற்றிருந்தன. 15ஆம் தேதியுடன் இறுதி நாளாக முடிவிடப் இருக்கும் அந்த போட்டியில் ஏன் நிறைய மாணவர்கள் கலந்து கொண்டது எங்களது வரலாற்றை கடத்துகின்ற ஒரு பேரு வகையான நிகழ்வாக நாங்கள் கருத்தில் கொள்கின்றோம். மே 18 அன்று சிங்கள இராணுவத்தினாலும் ஏனைய சதிகார செயல்களாலும் கொல்லப்பட்ட எங்களது மக்களின் தமிழின அழிப்பு நாளாக நாங்கள் இங்கே நினைவில் ஏற்றிக்கொண்டிருக்கிறோம். இந்த நினைவேந்தல் நாங்கள் செய்து கொண்டிருக்கும் வேளையிலேயே எங்களது சமுதாயம் திசை கெட்டு போகின்றதை நாங்கள் எங்கள் கண்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே ஒரு வரலாறு அறியாத ஒரு சமுதாயம் இங்கே உருவாகி கொண்டிருக்கின்றது. போதைப் பொருட்களாலும் தேவையில்லாத பொழுதுபோக்குகளாலும் சூழப்பட்ட ஒரு சமுதாயம் இங்கே கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கின்றது. அந்த சமுதாயத்திற்கு எமது வரலாறு தெரியாமல், நாம் ஏன் போராடினோம், எங்கள் போராட்டம் ஏன் இருந்தது என்று தெரியாமல், எங்களது எதிர்காலம் பற்றிய சிந்தனை இல்லாமல் சிதைக்கப்படுகின்ற ஒரு சமுதாயமாக அது காணப்படுகின்றது. எங்கள் இன வழிகளை அவர்களுக்கு கடத்துவதன் மூலமாக
அவர்களை நெறிப்படுத்துவதற்கான ஒரு சமூக பொறுப்பு நமக்கு இருக்கின்றது என்பதை நாம் மனதார உணர்கின்றோம். அந்த வகையிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் நாளை தொடங்கி மே 18 வரையிலான நினைவாயுதம் கண்காட்சி எமது பல்கலைக்கழக வளாகத்தில் இடம்பெறும். மேலும் மே 18 என்பது வெறுமனே ஒரு துக்க தினமாக நாங்கள் அனுஷ்டித்து விட்டு கடந்து செல்லும் ஒரு விடயமாக மட்டுமல்லாது, எங்களது இத்தனை தசாப்தமாக கடந்து வரும் ஒரு நீதிக்கான போராட்டத்திற்கான ஒரு குரலாக ஒலிக்க வேண்டும் என்பதே பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினதும் மாணவர் சமூகத்தினதும் ஒரு கோரிக்கையாக அமைகின்றது. இன்றைய இளையோரின் அரசியல் வெறுமனே கொடியரசியலாகவும் நினைவேந்தல்களுடனும் முடிந்து விடுவது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. தமிழ் தேசியமும் இன்றைக்கு எங்களது இலங்கை அரசியலில் கூட ஒரு வாக்கரசியலுக்கான பகடைக்காயாகவே காணப்படுகின்றது. வாக்கரசிகள் தேவைப்படும் நேரத்தில் கதைக்கப்படுகின்ற ஒரு விடயமாகவே தமிழ் தேசிய அரசியல் இங்கே காணப்படுகின்றது. இன்றைக்கும் தமிழ் தேசியம் எங்களது வாழ்வுரிமையாக, தமிழ் தேசியம் எங்களால் தினமும் பேசப்பட வேண்டிய ஒரு வாழ்க்கை நிலையாக எங்களிடம் பேணப்பட்டு வந்தது எங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயமாகும். ஆகவே இளையோர் அரசியல் பேசுவது இங்கே முக்கியமான ஒரு விடயமாகும். இளையோருக்கான அரசியல் புரிதல் இங்கே ஏற்படுத்தப்பட வேண்டும். தொடர்ச்சியாக இங்கே எங்களது காலகட்டத்தில் வாழும் இளையோர்கள் சரியான அரசியல் புரிதல் இல்லாமல், சரியான தெளிவான ஒரு அரசியல் நோக்கங்கள் என்ன நடக்கின்றது இந்த நாட்டில் என்ற புரிதல் இல்லாமல் நடந்து கொண்டிருப்பது எங்களுக்கு தெளிவாக தெரிகின்றது. அந்த வகையிலேயே இளையோர்களை வழிநடத்த வேண்டிய அவர்கள் பெற்றோர்களும் அரசியல் நோக்கி இளையோர்களை திரும்ப விடாமல் இருக்கின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இங்கே காணப்படுகின்றது. அந்த நிலை மாற வேண்டும். இளையோர்கள் அரசியல் பேச வேண்டும். இளையோர்கள் அரசியலை பேசி எந்த வகையில் எங்கள் நாடு செல்ல வேண்டும், எங்கள் இனம் எவ்வாறு முன்னேற வேண்டும் என்பதை அவர்களை முடிவெடுக்கின்ற ஒரு சக்தியாக நாங்கள் மாற வேண்டும். இந்த மே 18 எங்களது தமிழின அழிப்பு நடந்த பிற்பாடு எமது நாட்டில் எங்களுக்கு தெரியாமல் இன்றைக்கும் எங்களது உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. அவை அனைத்தும் வெறுமனே காப்பற்றோட்டுகளால் மூடப்பட்டு விட்டால் அவை அனைத்தும் எங்களுக்கு கிடைத்து விட்டது என்று ஆதாரமாகாது. இன்று மே 18 முடிவடைந்து இத்தனை ஆண்டுகளாகியும் அந்த அத்தனை உயிர்களுக்கும் எங்களுக்கு ஒரு பதில் கிடைக்காமலும், ஒரு சர்வதேச விசாரணைகள் முடிவு கிட்டாமலுமே நிலை இங்கே காணப்படுகிறது. இந்த நிலையில் எங்களது சமுதாயமும் அந்த அரசியலை பேசாமல் கடந்து செல்கின்ற போது எதிர்காலத்தில் அப்படி ஒரு விடயம் நடந்து எங்களது உறவுகள் மரணித்தார்கள் என்கின்ற ஒரு தொனியே காணப்படும், கொல்லப்பட்டார்கள் என்பதை எங்களது இளம் சமுதாயம் மறந்துவிடும். அந்த வகையிலே இளையோர்கள் தமிழ் தேசியம் பேச வேண்டும். தமிழ் தேசியமும் அரசியலும் அவர்களது அறிவார்ந்த சிந்தனையூடாக வெளிப்பட வேண்டும் என்பது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒரு அன்பார்ந்த கோரிக்கையாக காணப்படுகிறது. நன்றி.